ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பழங்குடியினர்கள் மற்றும் விவசாயிகளோட கிளர்ச்சி. சரிங்களா? தொடக்க காலத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக பழங்குடியினர் மற்றும் விவசாயிகள் வந்து எப்படி வந்து கிளர்ச்சியில் வந்து ஈடுபட்டாங்க, யார் யார் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஹெட்டிங் வந்து பழங்குடியினர் மற்றும் விவசாயிகளின் தொடக்க கால கிளர்ச்சி. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பார்சி இயக்கம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொறுத்துகளை கேட்குற கொஸ்டின்ஸ். சரிங்களா? இந்த இயக்கம் அதோட ஆண்டு, சரிங்களா, அல்லது யார் வந்து அந்த இயக்கத்தில் வந்து முக்கியமான பங்காற்றியவர் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்துகளை கேட்பாங்க, அல்லது தனியாகவும் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ பார்சி இயக்கம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1818. சரிங்களா? ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்சி இயக்கம் பொறுத்த வரைக்கும் யார் வந்து இந்த இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜி ஹரியத்துல்லா அப்படிங்கிறவரால் தொடங்கப்பட்டது. சரிங்களா? ஷாஜி ஹரியத்துல்லா என்பவரால் வந்து தொடங்கப்பட்டது. சரிங்களா? ஸோ எந்த பகுதிகளில் இது நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தின் கிழக்கு பகுதி. ஸோ இப்போ இருக்கிற பங்களாதேஷ்னு சொல்கிறோம்ல, அந்த பகுதியில் தான் வந்து இது நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ என்ன எதனால இது வந்து தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்த விவசாயிகளை வந்து இந்த ஜமீன்தாரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொடுமைப்படுத்துவாங்க. சரிங்களா? ஸோ அதனால கொடுமைப்படுத்தின அந்த ஜமீன்தார்களுக்கு ஆதரவாக ஆங்கிலேயர்கள் வந்து செயல்படுவாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு தேவை, ஆங்கிலேயர்களுக்கு தேவை வருவாய் தான், மக்கள் கிடையாது. சரிங்களா? மக்கள் எப்படியோ போயிட்டு போறாங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து வருவாய் வேணும், அதை வசூல் பண்ணி தரவர் ஜமீன்தாரு. ஸோ அப்போ ஜமீன்தாருக்கு ஆதரவாக தான் அவங்க வந்து செயல்படுவாங்கன்னு சொல்லிட்டு செயல்பட்டதுனால விவசாயிகளான மக்கள் வந்து கோபம் கொண்டு இந்த பார்சி இயக்கத்தை வந்து ஷாஜி ஹரியத்துல்லாவின் தலைமையில வந்து தொடங்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் 1839 இவர் இறந்துறாரு. சரிங்களா? ஹரியத்துல்லா வந்து இறந்துறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து தலைமை ஆற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டூடு மியான் அப்படின்ட்டு. டூடு மியான் என்பவரால் வந்து இது வந்து தலைமை ஏற்றுக்கிறாங்க. சரிங்களா? ஷாஜி ஹரியத்துல்லா, அதுக்கப்புறம் டூடு மியான் அப்படிங்கிறவர் வந்து தலைமை ஏற்றுக்கிறாரு. சரிங்களா? ஸோ இதில் முக்கியமாக என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது. ஸோ எனவே விவசாயிகள் வந்து வரி செலுத்த வேண்டாம் என்று இவர் டூடு மியான் வந்து கேட்டுக்கொள்கிறார். அப்போ நிலம் கடவுளுக்கு, இதெல்லாம் கேட்பாங்க. சரிங்களா? சொந்தமானது, எனவே விவசாயிகள் வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இயக்கத்துல டூடு மியான் அவரும் இறந்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோவா மியான் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. 1862 டூடு மியான் வந்து இறந்துறாரு. மறுபடியும் 1870 நோவா மியான் வந்து வராரு. ஸோ இதனால மறுபடியும் இந்த இயக்கம் வந்து மீண்டும் வந்து ஒரு பெரிய லெவலில் உயிர் பெற்று ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்படுது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இயக்கத்தோட புகழ்பெற்ற முழக்கம், சரிங்களா, முழக்கம் என்ன பார்த்தீங்கன்னா ராஸ் கோப்தார்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
ராஸ்ட் குப்தார். ஸோ இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மை விளம்பின்னு சொல்லுவாங்க. உண்மை விளம்பி சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு ட்ரூத் டெல்லர் சொல்லுவாங்க. சரிங்களா? ட்ரூத் டெல்லர். ஸோ இதான் வந்து இந்த இயக்கத்தின் புகழ்பெற்ற முழக்கம். சரிங்களா? ஸோ பார்சி இயக்கம் பத்தி அவ்வளவுதான் நமக்கு. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வாஹாபி கிளர்ச்சி. வாஹாபி கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா 1827. ஸோ இந்த வாஹாபி கிளர்ச்சி எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்துல பரசத் அப்படிங்கிற பகுதிகளில். சரிங்களா? பகுதியில வந்து ஆரம்பிச்சது. சரிங்களா? வாஹாபி அப்படிங்கிற ஒருத்தரோட போதனைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட இஸ்லாமிய மத போதரான டூடு மிர் அப்படிங்கிறவரால் இது வந்து தோற்றுவிக்கப்பட்டது. சரிங்களா? அப்ப வாஹாபிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாம் மத போதகர். அவர் போதனையால் ஈர்க்கப்பட்டு இந்த டீடு மீர் என்பவரால் வந்து தொடங்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இது ஆக்சுவலா இஸ்லாமியர்கள், இவரு இஸ்லாமியர், அப்ப இஸ்லாமியரால் தொடங்கப்பட்டதுனால இதற்கு இந்து எதிர்ப்பு சாயம் பூசப்பட்டதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இது இந்து மக்களுக்கு எதிரான இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்திய எதிர்ப்பு சாயம் வந்து இந்த பூசப்பட்டது சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர், அதாவது மக்கள் மேல ஆங்கிலேயர் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான அந்த வரியெல்லாம் போடுறதுனால இவங்க இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க போராட்டம் நடத்துறாங்க. சரிங்களா? பெரிய ஒரு முக்கியமான தாக்குதல் வந்து 1831 தாக்குதல் நடக்குது. சரிங்களா? பெரும் தாக்குதல் நடக்குது. அது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா பூர்ணியா நகர் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த தாக்குதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டீடு மீர் வந்து கொல்லப்பட்டார். அவ்வளவுதான் சொல்றேன். இதுதான் வாஹாபி கிளர்ச்சி. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம இதுலயே பார்க்க போறது கோல் கிளர்ச்சி. ஸோ எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1831 இருந்து 1832 வரைக்கும். சரிங்களா? ஸோ இது எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், அப்புறம் ஒடிசால, அப்புறம் சோட்டா நாக்புரி மற்றும் சிக்புங் ஆகிய இடங்கள்ல நடந்துச்சு. சரிங்களா? ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது ஒரு இப்போதைய நம்ம மாநிலமா இருக்கு. சரிங்களா? அப்போ வந்து ஒரு பெரிய பகுதியா இருந்துச்சு ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா. ஆகிய பகுதிகளில் இந்த இந்த பகுதிகளில் இருக்க சோட்டா நாக்பூர். ஸோ சோட்டா நாக்பூர் வந்து நம்ம புவியியல்ல படிப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு வளம் நிறைந்த பகுதியாக இருக்கும். சரிங்களா? மற்றும் சிங்புங் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆகிய பகுதிகள் வந்து நடந்துச்சு சொல்றாங்க. இதற்கு தலைமை ஏற்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிந்த்ராய் அண்ட் சிங்ராய். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதுல அரசு அதிகாரிகள், அதுக்கப்புறம் வட்டிக்கு பணம் வந்து கொடுப்போருக்கு எதிராக இந்த கிளர்ச்சி வந்து ஆரம்பிச்சது. சரிங்களா?
வட்டி பணம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமான வட்டிய வந்து வசூல் செய்வாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாரி அவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இந்த இயக்கம் வந்து செயல்படுது. சரிங்களா? ஸோ இவங்க மேல பெரிய அளவிலான வன்முறை வந்து கட்டவிழ்த்து விட்டு, ஆங்கிலேய அரசு என்ன பண்ணாங்க, இவங்கள வந்து ஒடுக்குனாங்க இந்த கிளர்ச்சிய. சரிங்களா? ஸோ அது மட்டும் தான் தேவை. சரிங்களா? வட்டிக்கு பணம் கொடுப்போர், அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகள். எதிராக தான் இந்த கிளர்ச்சி வந்து சரிங்களா நடந்தது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு வன்முறை வந்து கட்டவிழ்த்து விட்டு அந்த புரட்சி வந்து அடக்கப்பட்டது. சரிங்களா? அதான் கோல் கிளர்ச்சி. சரிங்களா? ஓகே. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா சாந்தாளர்கள் கிளர்ச்சி. ஆயிரத்தி 1955லேருந்து 56 வரைக்கும் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பீகார் பகுதிகளில். சரிங்களா? பீகாரில் உள்ள ராஜ்மஹால் குன்று அருகில் உள்ள பகுதியில் இருக்கவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாந்தல் மக்கள் சொல்றாங்க. ஸோ அந்த பகுதியில் தான் நடந்துச்சு. சரிங்களா? மக்கள் தான் சாந்தாளர்கள். சரிங்களா? இவங்களும் யாருக்கு எதிராக வந்து கிளர்ச்சி செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வட்டிக்கு பணம் கொடுப்போர் தான். சரிங்களா? மற்றும் நிலக்கிழார்கள் தான். ஸோ ஏன்னா இவங்களோட முக்கியமான தொழிலே வேளாண்மையா இருக்கு. ஸோ அப்ப வேளாண்மைக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிலக்கிழார்களும், வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களும் தங்களுடைய நிலத்தை வந்து அபகரிக்கிறாங்க. ஸோ அதனால கோபம் கொண்ட சாந்தாளர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எதிராக போர் இது பண்றாங்க. சரிங்களா? கிளர்ச்சி வந்து பண்றாங்க. ஸோ இதுல முக்கியமா 1854ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சமூக கொள்ளை அப்படிங்கிற நடவடிக்கை வந்து பீர் சிங் என்பவர் தலைமையில் நடந்தது. சரிங்களா? சமூக கொள்ளை. தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா, பீர் சிங் என்பவரால் அவர் தலைமையேற்று நடக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பீர் சிங் எப்படி பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தில் வச்சு அவமானப்படுத்தி துன்புறுத்தப்படுறாரு. சரிங்களா? ஸோ நீதிமன்ற காவலில் அவர் போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் 1855ல் இதற்கு தலைமை ஏற்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிந்து மற்றும் கனு அப்படிங்கிறவங்க 2 பேர் வந்து தலைமை ஏற்கிறாங்க. ஆகிய சகோதரர்கள் இவங்க பேர் 2 பேரும் சகோதரர்கள் இந்த கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்கிறாங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதாவது எதிரிகளின் குண்டுகள் நீராக மாறட்டும் என்று கடவுள் உத்தரவிட்டார் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்றாங்க. சரிங்களா? எதிரிகளின் குண்டுகள் நீராக மாறிவிடும். கடவுள் வந்து உத்தரவிட்டதாக சொன்னாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1855. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, வில்லுல பார்த்தீங்கன்னா விஷம் தடவிய அம்புகளை வைத்து கோடாரிகள் இதெல்லாம் வச்சு ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக முடிவு கட்ட ஒரு பேரணியாக வந்து கிளம்புறாங்க. சரிங்களா? வில், விஷம் தடவிய அம்பு,
கோடாரி. இதோட அவங்க என்ன பண்றாங்க, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரணி வந்து போறாங்க. இதுல கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்களோட கொடூரமான தாக்குதல்னால 15 முதல் 25,000 கிளர்ச்சியாளர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. சரிங்களா? சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஆங்கிலேய அரசு என்ன பண்றாங்கன்னா ஒரு சட்டம் இயற்றுறாங்க 1855. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா சாந்தல் பர்கானா என்ற மண்டலம் வந்து உருவாக்க ஒரு தனி சட்டம் இயற்றப்பட்டது. சரிங்களா? சாந்தல் பர்கானா மண்டலம். சட்டம் வந்து இயற்றப்பட்டது. சரிங்களா? அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சி. இந்த எல்லா கிளர்ச்சியிலும் இயர் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? இயர் முக்கியம், யார் வந்து முக்கிய பங்காற்றினா அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா? முண்டா கிளர்ச்சி 1889 இருந்து 1890. சாப்பாடு இருக்கேன் ஒரு நிமிஷம். 1900. சரிங்களா? சரி, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நடந்தது. சரிங்களா? ஓகே. அடுத்தது முண்டா கிளர்ச்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் பக்கத்துல இருக்க ராஞ்சி அப்படிங்கிற இடங்கள்ல நடந்தது. சரிங்களா? ராஞ்சி பகுதியில் வந்து நடந்தது. சரிங்களா? இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா முண்டா அப்படிங்கிற பழங்குடியினர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய நிலம் ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நிலம் இருக்கும். அவங்க எல்லாரும் ஒன்றாக இணைந்து, சரிங்களா? இப்போ உங்ககிட்ட ஒரு 2 ஏக்கர், பக்கத்துல ஒரு 3 ஏக்கர் அந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாரும் ஒண்ணா, ஸோ மொத்தம் 100 ஏக்கர் இருக்குன்னா 100 ஏக்கரும் சேர்த்தி 100 ஏக்கர்லையும் ஒரே மாதிரி ஒண்ணா சேர்த்தி ஒரே விவசாயம் செய்வாங்க. சரிங்களா? ஸோ கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு விவசாயம் செய்வாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு பேரு கூண்டு கட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த முறைக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கூண்டு கட்டி சொல்லுவாங்க. கூட்டாக நிலத்தை கூண்டு கட்டி என்ற முறையில் வந்து விவசாயம் செய்வதில் முண்டா மக்கள் வந்து பெயர் பெற்றவங்க. சரிங்களா? முண்டா மக்கள் வந்து பெயர் பெற்றவங்க. ஸோ இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டைம்ல வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களாகட்டும் அல்லது மற்ற ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலம் இந்த ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கொடுங்கிறது அந்த மாதிரி விஷயங்களாகட்டும், ஸோ இவங்களோட அந்த கூண்டு கட்டி விவசாயம் வந்து பாதிக்கப்படுது. சரிங்களா? ஸோ அப்ப யாருனாலன்னு பார்த்தீங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுக்குறோம் கொஞ்சம் ஆங்கிலேயர்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? வட்டிக்கு இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1890களில் இவங்க வாழ்ந்த பகுதியிலிருந்து வெளியேற சுச்சுவேஷன் வந்து வருது. சரிங்களா? ஸோ பழங்குடியின மக்கள் தங்கள் வாழும் பகுதியிலிருந்து வெளியேற வேண்டிய விஷயம் போகிறோம். அதே மாதிரி கட்டாயமாக வேற ஒரு தொழில் வந்து அவங்க வந்து ஈடுபட வேண்டி வருது. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு உணவு எல்லாமே இதுதான்.
அப்படிங்கும்போது இது இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை. இப்போ வேற தொழிலுக்கு அவங்க போற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ அதான் வந்து 1890ல அவங்க குடிப்பகுதியில இருந்து வெளியேற்றம். ஸோ இதுல ஒரு தலைவர் வந்து உருவாகிறாரு. அவர் பேர் தான் பீர்சா முண்டா. சரிங்களா? தம்மை வந்து கடவுளின் தூதர் என்று என அறிவிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பீர்சா முண்டா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பீர்சா முண்டாவோட அந்த ஒரு விழா வந்து வருஷம் வருஷம் நடக்கும். சரிங்களா? அதுக்கு வந்து வணங்குறதுக்காக போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கலனாலும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பீர்சா முண்டா வந்து தற்போது வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா ஒரு பழங்குடியின மக்களின் கடவுளாகவே இன்னும் போற்றப்படுறாரு. சரிங்களா? ஓகே. ஸோ 1889ல கிறிஸ்துமஸ் நாள்ல வன்முறை வந்து இறங்குறாங்க. சரிங்களா? வன்முறையில் ஈடுபடுறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாங்களா? ஸோ வன்முறை இறங்குறாங்க. மறுபடியும் 1990ல 1990 எழுதுறேன். சாரி 1900ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பீர்சா முண்டா வந்து சிறையில் வந்து உயிர் நீக்கிறார். சரிங்களா? ஸோ பீர்சா முண்டா வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ இன்றளவும் பழங்குடியினர்களோட தலைவராகவே போற்றப்படுறார். சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1908 ரொம்ப முக்கியமான சட்டம், திரும்ப திரும்ப கேட்கிற கொஸ்டின். சரிங்களா? என்ன பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். சரிங்களா? ஸோ சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது. ஸோ இதுல என்னன்னா முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியினர்கள் நிலத்துல பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது வந்து தடுக்கப்பட்டது. இந்த சட்டத்தின் முக்கியமான சாராம்சமா தான். சரிங்களா? ஸோ பழங்குடியினர் வந்து இல்ல பழங்குடியினரோட நிலங்களை வந்து மற்றவங்க வந்து அபகரிப்பது இந்த சட்டத்தின் மூலமாக தடுக்கப்பட்டது. அதான் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். எந்த புரட்சியின் விளைவாகன்னு பார்த்தீங்கன்னா இந்த முண்டா கிளர்ச்சியின் விளைவாக 1908ல வந்து கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம், திரும்ப திரும்ப கேட்குற கொஸ்டின். சரிங்களா? சரி ஓகே. ஸோ ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ கழகம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 1859ல இருந்து 1860 வரைக்கும். சரிங்களா? ஸோ இண்டிகோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாயம் இருக்கும். சரிங்களா? இண்டிகோங்கிறது கருநீல சாயம். இந்த கருநீல சாயம் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமே அப்போ வந்து ஆடை தயாரிப்பாளர்களோட முக்கியமான ஒரு மூலப்பொருளா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதுக்காக ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விளைநிலங்களை வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ வந்து விளைவிக்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க. சரிங்களா? அதனால இங்க இருக்க உணவு தட்டுப்பாடு நிலவுச்சு. ஸோ அதனால தான் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அது எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதலுக்காக காசு வந்து ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க. கட்டாயமாக அவுரிய வந்து அதாவது அவுரி அல்லது இண்டிகோன்னு சொல்லுவாங்க. அவுரிய வந்து சாகுபடி செய்ய சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் இன்னொரு பேரு அவுரி புரட்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம், முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்.
சரிங்களா? ஸோ விவசாயிகள் வந்து அவுரியை வந்து சாகுபடி செய்ய கட்டாயப்படுத்தினாங்க. சரிங்களா? சரிங்களா? அடுத்தது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறைந்த விலை தான் கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ குறைந்த விலைக்கே வந்து ஆங்கிலேயர் வந்து கொள்முதல் செஞ்சாங்க. கொள்முதல் செய்தாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் முக்கியமா 1859 சரிங்களா 2 பேர் திகம்பர் பீஸ்வாஸ், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சரண் பீஸ்வாஸ். இவங்க 2 பேரும் நாதியா அப்படிங்கிற மாவட்டம். சரிங்களா? வங்காளத்து நாதியா மாவட்டத்துல கழகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா இந்த இடத்துல கழகம் வந்து உருவாகுது. சரிங்களா? 1859 2 பேர் தலைமையில திகம்பர் பீஸ்வாஸ் மற்றும் விஷ்ணுச்சரண் பீஸ்வாஸ் ஆகியோர் வந்து நாதியா மாவட்டத்தில் நடைபெற்ற கழகங்கள்ல ரொம்ப கழகம் வந்து நடக்குது. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பெரிய ஒரு அடக்குமுறையெல்லாம் நடந்து அந்த புரட்சி வந்து ஒடுக்கப்படுது. அதுக்கப்புறம் 1860 அரசு என்ன பண்றாங்கன்னா அவுரி ஆணையத்தை வந்து அமைக்கிறாங்க. அவுரி ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது 1860. ஸோ இந்த அவுரி ஆணையம் இந்த புரட்சிக்கு அப்புறம் அந்த அவுரி ஆணையம் என்ன பரிந்துரை செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1862 பார்த்தீங்கன்னா அந்த அவுரி ஆணைய சட்டத்தின் பாகம் 6 வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா? பாகம் 6 அவுரி ஆணைய சட்டம் சொல்றாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அவுரியை வந்து கட்டாயமாக இது பண்ணக்கூடாது, அவங்களுக்கு கரெக்டான கொள்முதல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த அவுரி ஆணையத்தோட பாகம் வந்து 6 வந்து சொல்லும். சரிங்களா? ஸோ நம்ம அது என்னெல்லாம் தேவையில்லை அந்த பாகம் வந்து உருவாக்கப்பட்டதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ முக்கியமாக இந்த அவுரி அல்லது இண்டிகோ கழகத்தை பற்றி இந்து மற்றும் தேச பக்தன் அப்படிங்கிற செய்தித்தாள்களில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளோட துயரங்களை பற்றி எழுதுறாங்க. சரிங்களா? இந்து தேசபக்தன் செய்தித்தாள்கள் பார்த்தீங்கன்னா விவசாயிகளோட துயரங்களை வந்து எழுதுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீல் தர்பன் அதாவது நீர் தர்பன் இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமிழ்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடகம். அந்த மக்களோட துயரங்களை வெளிக்காட்டின நாடகம். சரிங்களா? யாரால் நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீனபந்து மிஸ்ரா என்பவரால் நடத்தப்பட்டது. சரிங்களா? தீனபந்து மித்ரா. சரிங்களா? தீனபந்து மித்ரா என்பவரால் வந்து இந்த நாடகம் வந்து நடக்கப்பட்டது. சரிங்களா? என்ன நாடகம்னா நீர் தர்பன் அப்படிங்கிற நாடகம் இண்டிகோவின் கண்ணாடின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இண்டிகோ கழகத்தை பற்றின முக்கியமான
ஸோ 1873 முதல் 1876 வரைக்கும் பாப்னா கழகம். ஸோ பாப்னா கழகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பாப்னா அப்படிங்கிற பகுதி சரிங்களா, வங்காளத்தில் இருக்கு. அந்த பாப்னா பகுதியில விவசாயிகளால் நடத்தப்பட்டதுதான் இது சரிங்களா. ஸோ ஆக்சுவலா ஜமீன்தாரர்களோட அடக்குமுறைக்கு எதிராக நடத்தப்பட்ட இயக்கம் சரிங்களா. அப்ப பாப்னா பகுதி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வங்காளம். ஜமீன்தார்களோட அடக்குமுறைக்கு எதிராக. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயக்கம் பாப்னா இயக்கம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசப் சந்திர ராய் சரிங்களா. இவர் பார்த்தீங்கன்னா இந்த பாப்னா பகுதியை சார்ந்தவர் தான் சரிங்களா. இவர் ஒரு விவசாயி. ஸோ இவரால் வந்து தான் இந்த கேசப் சந்திர ராய் என்பவரால் இந்த பாப்னா கழகம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது சரிங்களா. ஓகே. ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் இந்த பாப்னா கழகம் முக்கியமா ஆரம்பிக்கிறதுக்கான காரணமா என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜமீன்தார்கள் என்ன பண்றாங்கன்னா, விவசாயிகள் வந்து தங்களுடைய குத்தகை வந்து அல்லது வாடகை வந்து சரியா செலுத்தல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து நிலத்திலிருந்து வெளியேத்துறாங்க சரிங்களா. ஸோ இதனால தான் இந்த கேசப் சந்திர ராய் வந்து இந்த பாப்னா கழகத்தை முன்னெடுக்கிறார் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் அந்த போராட்டத்தை முன்னெடுத்ததுக்கு அப்புறம் அந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா, பாப்னா முழுவதுமே பரவிருச்சு சரிங்களா. பாப்னா முழுவதும் போராட்டம் வந்து பரவியது சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்து நம்ம வந்து சங்கம் மாரி அமைச்சு போராடலாம். இவங்க தனித்தனியா நம்ம அங்கங்க போராடினா, நம்மளுடைய குரல் வந்து யாருக்கும் கேட்காது. அதனால நம்ம ஒரு சங்கம் மாரி அமைச்சு போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதலாக விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சங்கங்கள் அமைத்தது இந்த பாப்னா கழகம் தான் சரிங்களா. ஸோ அதனால தான் நம்ம இத முக்கியமா பார்க்கிறோம் சரிங்களா. விவசாயிகள் வந்து சங்கம் அமைத்து போராடும் முறையை வந்து பார்த்தீங்கன்னா, வளர்த்துக் கொண்டனர். ஸோ இந்த பாப்னா கழகம் தான் அதனால தான் இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஏன் வந்து பாப்னா கழகம்னா, விவசாயிகள் வந்து முதல் முதலா சங்கம் அமைத்து தங்களுடைய கோரிக்கைகளையும் அதன் மூலமா வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வையும் வந்து ஏற்படுத்துறதுக்கு காரணமா இருந்தது இந்த பாப்னா கழகம் தான் சரிங்களா. யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசப் சந்திர ராய் சரிங்களா. ஸோ ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, தக்கான கழகம் 1875 சரிங்களா. ஸோ இது எங்க நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பூனால வந்து பார்த்தீங்கன்னா, சுபா அப்படிங்கிற கிராமத்துல வந்து விவசாயிகள் வந்து கிளர்ச்சியில. ஸோ தக்காணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட இந்த மத்திய பிரதேசத்திலிருந்து கீழ இருக்க அந்த மத்திய பிரதேசம் இந்த பகுதிகள்லாம் தக்காணம்னு சொல்லுவோம் சரிங்களா. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் இதெல்லாம் சரிங்களா. ஸோ அந்த தக்காண பகுதிகள அங்க தக்காண பீடபூமின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா. அதான் தக்காணம்னு சொல்லுவாங்க. அதனால தக்காண கழகம் அங்க தான் நடந்துச்சு. அங்க நடைபெற்றதுனால அதுக்கு பேர் தக்காண கழகம்னு வச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ 1875ல பூனா மாவட்டத்துல சூபா அப்படிங்கிற கிராமத்துல சரிங்களா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் வந்து கழகத்துல இருந்து ஈடுபடுறாங்க. அதனால இது வந்து தக்கான கழகம்னு சொல்லி இது பண்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட 33 கிராமங்கள்ல இது பரவியது இந்த கழகம். ஸோ எதுக்காக இந்த போராட்டம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏலம் விடும் நடைமுறை
ஸோ நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏலம் விடுறாங்க. எதனால நீங்க வரி செலுத்தல, அல்லது நீங்க வந்து வட்டி செலுத்தல, அல்லது நீங்க குத்தகை செலுத்தலன்னு சொல்லிட்டு உங்களோட நிலத்தை என்ன பண்ணுவாங்க, விவசாயிகிட்ட இருந்து பிடுங்கி ஏலம் விடும் நடைமுறை வந்து உருவாக்குச்சு. ஸோ இந்த ஏலம் விடுவதற்கு எதிராக தான் என்ன பண்றாங்க, இது பண்றாங்க. ஸோ இந்த ஏலம் விடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழும் வர்க்கத்தினர் வந்து நிலம் வந்து உழாத வர்க்கத்தினருக்கு வந்து கைமாறுது. சரிங்களா? ஸோ இதனால வந்து தக்கான கழகம் வந்து ஆரம்பிக்குது. தக்கான புரட்சி வந்து இந்த இடத்துல நடக்குது. ஸோ இதனால இந்த புரட்சியினால, இந்த கிராமங்கள் பரவன புரட்சியினால என்ன விளைவு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தக்கான விவசாயிகள் மீட்புச் சட்டம். தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் அப்படிங்கிற சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்டு, அதன் மூலம் விவசாயிகளின் குறைகள் வந்து களையப்பட்டதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த சட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தக்கான கழகத்துல தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இதனால ஓகே. ஸோ நான் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த இதுல வந்து இந்த போராட்டத்துக்கு பின்பு நிறைய வந்து வெளிநாட்டறிஞர்கள் வந்து இந்திய விவசாயிகள் வந்து எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. தக்கான கழகம் அவ்வளவுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் 1890 1910 ஸோ பஞ்சாப் பகுதியில் விவசாயிகள் வந்து புரட்சியில் ஈடுபடுறாங்க. சரிங்களா? ஸோ பஞ்சாப் பகுதியில் வந்து ஈடுபட்டாங்க விவசாயிகள். பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் தான் பஞ்சாப் பகுதியில் தான் நடந்திருக்கும். இந்த பஞ்சாப் பகுதியில் மட்டும் விவசாயிகள் வந்து புரட்சியில் ஈடுபடுறது ஆங்கிலேயர்களுக்கு வந்து மனதிற்கு வந்து பிடிக்கல. ஏன்னா பஞ்சாப்ல இருந்து தான் நிறைய ராணுவ வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த போது ஆங்கிலேயர் மிலிட்டரி இருக்கும்ல, அப்ப இருந்த ராணுவத்துல அதிகமாக பணியாற்றியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாபை சார்ந்த மக்கள் தான். ஸோ அப்ப அவங்க வந்து நம்ம கிட்ட அதிகமா இருக்கும்போது, இது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது, அங்க இருக்க மக்கள் வந்து போராடுறது நம்மளுடைய ஆட்சிக்கு ஒரு அபாயத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு நினைத்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உடனே என்ன பண்றாங்க, அங்க ஒரு சட்டத்தை வந்து இயற்றி அந்த பிரச்சனையை வந்து உடனே முடிச்சிடறாங்க. அது என்ன சட்டம்னு பாத்தீங்கன்னா 1900ல பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம். ஸோ அப்ப ஆங்கிலேயர்களுக்கு வந்து தங்களுடைய ஃபேவரா நடக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டத்தை வந்து கொண்டு வந்து அந்த விவசாயிகளை வந்து அடக்கிடுறாங்க. சரிங்களா? அதாவது அவங்கள வந்து பெரிய அளவுல போராட்டத்தை வந்து முன்னெடுக்க விடாம தடுத்துடுறாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு ராணுவ வீரர்கள் வந்து தேவை அப்படிங்கிறனால. சரிங்களா? ஸோ இதுல என்ன பண்றாங்க, இந்த பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா மக்களை வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க. சரிங்களா? மக்களை வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு விவசாயிகள், இன்னொன்னு சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், மூன்றாவது வட்டிக்காரர்கள். இந்த மாதிரி 3 வகையா வந்து பிரிச்சு முதல் பிரிவு மக்களிடமிருந்து, அதாவது விவசாயிகள்ட்ட இருந்து, சரிங்களா, விவசாயிகள்ட்ட இருந்து நிலம் வந்து இவங்க கிட்டயோ அல்லது இவங்க கிட்டயோ கைமாறுவது என்ன பண்றது, தடுக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து சில விதிகள்லாம் வந்து இந்த பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டத்துல வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அதுதான் வந்து பஞ்சாப் நில உரிமை சட்டத்தோட முக்கியமான சாராம்சம். மக்கள் வந்து 3 வகையா பிரிக்கப்பட்டாங்க. விவசாயிகள், சட்டம் அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், வட்டிக்காரர்கள்னு பிரிச்சாங்க. அதுல விவசாயிகள்ட்ட இருந்து மீதி 2 பிரிவுகள் மக்களுக்கு வந்து நிலம் வந்து கைமாறுவது வந்து தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதாவது தடுக்கப்பட்டதுன்னா சில கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். ஸோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழங்குடியினர்கள் மற்றும் விவசாயிகளோட
தொடக்க கால கிளர்ச்சி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக. சரிங்களா? இவ்வளவுதான் இந்த டாபிக்ல.